ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்னோனி ஸ்வீட்னஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மச்சான் நான் ஜிம்முக்கு போகலான்ட்ருக்கேன்டா, யாராவது வரீங்களாடான்னு கேட்போம் கேங்கில். அந்த அளவுக்கு சொல்லுவோம், மச்சான் எதுக்குடா தேவையெல்லாம் போனால் காசு செலவாகும். ஒருத்தன் இருக்கிற வேலையே பத்தலை, அது வேறையான்னு கேட்பான். இன்னொருத்தன் என்ன சொன்னதான், மச்சான் டைமே பத்தலைடா, எதுக்குடா இப்போ ஜிம்மு அப்படிம்பான். ஓகேவா? ஆக்சுவலாக ஜிம்முக்கு போகணுன்னு நீ முடிவு பண்ணிட்டா, நீ தனியாக போயிரு. நீ போய் ஓரளவு உன் உடம்பு ரெடி பண்ணிட்டேனாலே உன்னை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு வருவான், உங்ககிட்ட கேட்பான், மச்சான் நம்ம போகண்டா, நானும் வரேன். ஓகேவா? இப்போது லைஃப் ஸ்டைல் ஜென்ரேஷன் எப்படி இருக்குது தெரியுமா? நம்மக்கிட்ட குடிக்கிறதுக்கு காசு இருக்குது, பொண்ணை கூட சுற்றுறதுக்கு காசு இருக்குது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ண காசு இருக்குது, டூர் போக காசு இருக்குது, மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணதுக்கு காசு இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம காசு இருக்கும். ஆனால் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. ஓகேவா? இந்த வீடியோட ஃபுல் லிங்க் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நான் கமெண்ட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நம்ம தேவையில்லாமல் காசு செலவு பண்ணுறோம். ஆனால் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நம்ம காசு செலவு பண்ண மாட்டோம். எவ்வளோ நாள் தான் சொல்லுங்கள், நம்ம காசை தேவையில்லாமல் எவ்வளோ விஷயத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம உடம்பை தானே நம்ம பார்த்துக்க போகிறோம். ஒரு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், 100 வயசு வரைக்கும் யாராவது வாழ்கிறாங்களா? 30 வயசு 40 வயசில் ஹார்ட் அட்டாக் நம்மனா போய் சேர்ந்துடுறோம். அந்த மாதிரி இருக்குது லைஃப் ஸ்டைல். ஓகேவா? ஸோ அதுக்காகியாச்சும் உன்னோட ஹெல்த்தை நீ பார்த்துக்கணும். அதுக்காகியாச்சும் நீ ஜஸ்ட் ஒரு ஃபிட்னஸில் ஏறின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. டைம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீ ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் உன்னோட ஒரு நாளில் உன்னால் ஒரு 45 நிமிஷம் உடம்புக்காக உன்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நம்ம என்னத்துக்கு சொல்லுங்கள்? ஒரு 45 நிமிஷத்தில் ஒன்றும் மாற போகிறது இல்லை. டைம் இல்லைன்னா நம்ம அதுக்கான டைமை நம்ம தான் நம்மளோட வேலைக்காக ஒதுக்கி வைக்கணும். அப்போ தான் அதுக்கான டைமை நம்ம பார்த்துக்க முடியும். நீங்கள் கரெக்டாக ஒரு ஷெடியூல் போட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக வரலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறேன், நீ உடனே 90s கிட்ஸ் பெருசுடா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இல்லை நீ 2K கிட்ஸை தரமாக பேசுகிற, ரொம்ப தாழ்த்து பேசுகிற அப்படின்னா நீ சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஓகேவா? நான் ப்ராக்டிக்கலாக எங்களோட லைஃப் ஸ்டைல் இருந்தது தான் சொல்கிறேன். நானும் ஒரு 90s கிட்ஸ் தான். நாங்கள் ஒரு லீவ் கிடச்சின்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சி ஓடுவோம். எதுக்குன்னா கிரவுண்டுக்கு. ஏன்னா அப்படின்னா தாண்டா எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. எங்களுக்கு கிரவுண்டில் போனால் தான் எங்களுக்கு இன்றைக்கி போய் 5 மணிக்கு கிரவுண்டில் போய் பிடிச்சா தான் நாங்கள் அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே விளையாட முடியும். அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாருங்கள், எல்லார் கையிலையும் ஒரு ஃபோன். ஜஸ்ட்டு வீட்டிலேருந்து ஒரு ஃபோனை தட்டி தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். அது இப்போ நான் பார்த்திங்கன்னா உங்களை குறைவா சொல்ல, ஜென்ரேஷன் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் ஆகிட்டோம். நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் எப்படி நம்ம ஒரு ஃபிட்னஸாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? இப்போனா பாருங்கள், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாருமே இருந்தாலும் சரி, பாருங்கள் மேக்ஸிமம் வீட்டில் இருந்தோன்னா என்ன பண்ணுறோம்? ஃபோன் எடுத்துன்னு வந்துட்டு இருக்கும். இப்போனா ஒரு மேரேஜ் இன்விடேஷன் கூட ஒரு ஃப்ரெண்டு நமக்கு அனுப்புனா கூட இன்விடேஷன் ஜஸ்ட்டு ஒரு மச்சான் எனக்கு மேரேஜ் வந்துடுறா, இதுதான் வாட்ஸ்அப்பில் வருது. இது நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஜஸ்ட் நம்மளோட ஒரு அன்றாட வாழ்க்கைக்காக தான் நம்ம ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் இந்த ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணால் தான் ஃபிட்டாக இருப்பீங்கன்னு இல்லை. நான் கண்டிப்பாக அப்படி நான் ப்ரொமோட் பண்ணல. ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களோட பாடி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் வாங்கி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில், அப்போ தான் நீங்கள் நல்லா நம்மளோட ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபிட்டாக இருக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் உங்களை எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட ஹெல்த்துக்கு தான் நல்லது. ஓகே, நான் அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஜென்ரேஷன் கேப் நம்மளை நல்லாவே வீட்டில் இருக்க வச்சுட்டாங்க. அதான் உண்மை. டெக்னாலஜின்னு சொல்லி ஃபோனை தட்டினா எல்லாமே கிடைக்குதுன்ட்டு உட்காந்து இப்போ முன்னாடினா ஒரு ஹோட்டல் கூட நம்ம பாருங்கள், ஒரு ஹோட்டல் போனால் கூட முன்னாடி பாருங்கள், எல்லோரும் போய் கஷ்டப்பட்டு நடந்து போகணும், எடுக்கணும். ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருந்தால் பைக்கோ இல்லை சைக்கிள்லையோ எப்படி நம்ம போனோம். இப்போ நமக்கு அதெல்லாம் கிடையாது. பைக்கில் ஏறி உட்காந்தா சல்லுன்னு போயிடலாம். இல்லையா ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் போட்டால் வீட்டில் கொண்டு கையில் தந்துட்டு போகிறோம். இந்த மாதிரி தான் போயிடுச்சு. நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே போயிடுச்சு. இன்னும் நம்ம உட்காந்த இடத்துல இருந்தால் நான் வேலை செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா எல்லாமே போயிடுச்சு. நம்மளோட ஹெல்த்துங்கிற ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. முன்னாடியாவது ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் வேலைக்கு போகிறதுக்காகயாச்சும் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி ஒரு பஸ் ட்ராவலோ இல்லை பைக் ட்ராவலோ எதாவது பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு இன்னும் ஈஸியாகிற மாதிரி நிறைய ஐடி பீப்புள்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு அதுவும் கிடைக்காம போகுது. ஸோ ஜஸ்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜிம் போக டைம் இல்லாட்ட கிட்ட உள்ள பார்க் ஏதாவது இருந்தால் கூட அங்கே போய் நீங்கள் வாக்கிங் பண்ணலாம். ஜஸ்ட்டு நம்மளோட உடம்பு ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயே வச்சுட்ருங்க. உங்களோட ஃபிட்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன், என்னோடய ஃபிட்னஸ்க்காக நான் சொல்லலை. ஸோ முடிஞ்ச அளவு உங்களோட பாடியை நீங்கள் தான் கேர் பண்ணி பார்க்குறீங்க. உண்மையாக சொல்கிறேன், ஒரு பர்சனல் வேர்ட் சொல்கிறேன், நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். ஆனால் உங்கள் உடம்பு மட்டும்தான் உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருக்கும். அதான் நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மென்டலியாகவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஓகேவா? எவ்வளவு தூரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் உடம்பை கேர் பண்ணி பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நீங்கள்
உங்களோட உடம்ப மேக்ஸிமம் ஃபிட்னஸாக வச்சுக்கோங்க. எப்போவுமே யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. நீ ஜிம்முக்கு போகணும்னு நினச்சா நீ தாராளமாக போ. யார்கிட்டயும் கேட்காத. நீ போனால் ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் வருவான். நம்மளே போகாமல் நம்ம ஒருத்தனை கூப்பிட்டா எப்படி அவன் வருவான் சொல்லுங்கள்? டைம் இல்லைன்னா நினைக்காதீங்க. டைம் நிறையவே இருக்குது. நம்ம தான் அதை வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதை எப்படி கொண்டு போகிறோங்கிறத நீங்கள் தான் பிளான் பண்ணி கொண்டு போகணும். ஓகே, நிறைய விஷயத்துக்கு அன்வான்டாக நம்ம காசு செலவு பண்ணிட்டோம். நானும் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அன்வான்டாக நிறைய இப்போ உங்களோட ஃபிசிக்கலுக்காக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்களோட மணியாக இருந்தாலும் சரி, உங்களோட டைமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் உங்களோட ஃபிட்னஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஓகே, இதில் நான் எதாவது தப்பாக பேசியிருந்தால் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு கிளின்னு கூட கிளிங்க. ஓகேவா? நான் இருந்த ப்ராக்டிக்கலில் தான் நான் பேசினேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.